கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 7வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்பதைத்தான் தியானிக்க போகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அதாவது 7 ஆசீர்வாதங்களை உங்களோடு பேச சித்தமாயிருக்கிறார், உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அது என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனத்தை வைத்துத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசவிருக்கிறார். முதலாவது 10வது வசனம், யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. 17ஆம் வசனம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம், அரண்மனை முன் போல நிலைப்படும். 19ஆம் வசனம், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அதில் முதலாவது உங்கள் இளைப்பாறுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒருவேளை கடந்த 6 மாதங்கள் நீங்கள் ஓடி ஓடி இளைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஓடி ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று இளைத்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2வது சமாதானத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுகித்திருப்பான் என்ற வார்த்தை ஆங்கில மொழியாக்கங்களில் சமாதானம், பாதுகாப்பு என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 6 மாதத்தில் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? எனக்கு ஒரு சமாதானமே இல்லையே, எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் சமாதான குறைவு என்னில் இருக்கிறதே. கடந்த நாட்களில் எல்லாம் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சமாதானம் இருக்கும். ஆனால் இப்பொழுது பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நான் சில காரியங்களை நினைத்து நினைத்து சமாதானத்தை இழந்து விடுகிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் சமாதானத்தை கொடுப்பேன். 3வது, உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். இந்நாளிலும் ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த 6 மாதத்தில் எந்த காரியங்கள் எல்லாம் உங்களை தத்தளிக்க செய்ததோ, உங்களை பயமுறுத்தினதோ, உங்களை வேதனைப்படுத்தினதோ, அந்த காரியங்களை எல்லாம் எழுதி வையுங்கள். நான் ஆண்டவருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி வருகிற 6 மாதத்தில் அதை இருக்க போவதே இல்லை. ஏனென்றால் வாக்கு பண்ணி இருக்கிறவர் உண்மை உள்ளவர். 4வது, உங்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். கடந்த மாதத்தில் எல்லாம் எவ்வளவு காயங்கள், நீங்கள் நம்பின மனுஷர்களால், நீங்கள் நேசித்த மனிதர்களால் அநேக காயங்களை அடைந்திருக்கிறீர்களோ? நான் மன்னித்தும் கூட அந்த காயம் மாறவில்லையே, அந்த காயத்தின் தழும்பு போகவில்லையே. ஏனென்றால் நான் கஷ்டப்பட்ட போது, நான் காயப்பட்ட போது என்னை ஆற்றுவதற்கோ தேற்றுவதற்கோ கூட ஒருவரும் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களை மன்னித்து விட்டேன், ஆனால் அந்த காயம் என்னை விட்டு நீங்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மற்றவர்கள் வேண்டாம், நானே உன் காயத்தை ஆற்றுவேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், உன் காயத்தை கண்டு கொள்வதற்கோ அதற்கு மருந்து போடுவதற்கோ கூட ஒருவரும் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவேதான் நானே இறங்கி உன் காயத்தை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். 5வதாக அவர் சொல்லுகிற காரியம், நான் மறுபடியும் உன்னை முன் போல நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன். ஒருவேளை இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ, நீங்கள் முன்பு எப்படி கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் இருந்தீர்களோ, ஆண்டவர் அப்படி உங்களை வைப்பார். நீங்கள் நல்ல அரண்மனை போல இருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு உடைக்கப்பட்டு போன நிலையில் இருக்கிறீர்களோ, சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ,
ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டுவேன், நீங்கள் முன் போல நிலைப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 6வது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்களை நான் பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையில் நீங்கள் அதிகமாய் கவனம் செலுத்துங்கள். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதில் எல்லாவற்றிலும் எழுதுங்கள். உங்களுடைய வேலையின் சம்பளமாய் இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் காரியமாய் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எல்லாம் என்னை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். கடைசியாக அவர் நமக்கு கொடுக்கிற காரியம், அவர் நம் மூலமாய் மகிமைப்பட போகிறார். இந்த 6 மாதத்தில் ஒருவேளை நம்முடைய காரியங்களினால் நாம் அவரை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில் அவர் நம் மூலம் மகிமைப்பட போகிறார். இதுவரை உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய ஏழ்மையை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரை தேடி என்ன நடந்தது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும்படியாய் உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த 7 ஆசீர்வாதங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். 2வது சமாதானத்தை தருவார். இனி உங்களை தத்தளிக்க பண்ணுவதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. 4வது உங்கள் காயங்களை ஆற்றுவார். 5வது உங்களை முன் போல எல்லாவற்றிலும் நிலைப்படுத்துவார். 6வது உங்களை வர்த்திக்க பண்ணுவார். 7வது உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். ஆனால் இதை எல்லாம் யாருக்கு செய்வார் என்பதில் தான் காரியம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் எரேமியா 31 வாசிப்பீர்கள் என்றால் இப்படி சொல்லுகிறது, எழுந்திருங்கள், நாம் நம் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் இந்த 7வது மாதத்தில் முதல் நாளில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துக்கு போவோம், பிரச்சனையா கர்த்தரிடத்துக்கு போவோம், போராட்டங்களா கண்ணீரா கர்த்தரிடத்திற்கு போவேன் என்று யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 7 ஆசீர்வாதங்களில் ஒன்று கூட தடைபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரிடத்திற்கு போங்கள், 7 ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.